ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உசுருக்குள் கூடு கட்டி அத்தியாயம் 8. என் மகன் என்னை காப்பாற்றுவான்னு நான் எதிர்பார்க்கலை. 4 வீட்டில் வேலை செஞ்சு கூட நான் பொழைச்சிக்குவேன். என் கூட என் மகனும் வர்றதா இருந்தால் இப்போவே இந்த நிமிஷமே உன் கூட வர நான் தயார். ஆனால் என் மகனை விடமாட்டாங்க என்றாள். அது எப்படி முடியும்? முதல் முறையாக ஆத்திரேயன் அவளை பார்த்து முறைத்தான். என்னது, என் பேரனை உன் கூட அனுப்புறதா? என்ன விளையாடுறியா என்று சதானந்தன் முதல் முறையாக வாயை திறந்தார். இதோ பாருமா, என் மகன் உன்னோடு ஒத்து வாழ்வான்னு நம்பித்தான் உன்னை கட்டி வச்சேன். அது நடக்கலை. இந்த கல்யாணத்தால் எங்களுக்கு கிடைத்த ஒரே நல்ல விஷயம் என் பேரன் தான். என் பேரனை நான் விடமாட்டேன். நீ வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் உன் இஷ்டம், தாராளமாக போகலாம் என்றார். நித்தி, போகாத ஊருக்கு வழி தேடுற என்ற கதிரவன் சொல்ல, என்னை புரிஞ்சுக்க கதிர், என் மகன் இல்லாமல் என்னால் எங்கேயும் வர முடியாது என்றாள். சரி, இப்போ சொன்னியே 2 பேர் வந்து கூப்பிட்டா வருவேன்னு. ஒன்று ஓ மகன், அந்த இன்னொருத்தர் யாரு என்று நம்பிக்கை இல்லாமல் தான் கேட்டான். மௌனமாக இருந்த நித்திலா, யமன் என்றாள். என்னது என்று புரியாமல் தான் கதிரவன் திரும்ப கேட்டான். யமதர்மன். அவன் என் உயிரை எடுத்து விட்டால் இவர்களே என்னை இந்த வீட்டை விட்டு தூக்கி போட்டு விடுவார்கள் என்றாள். அவ்வளவுதான். கதிரவன் நொந்து போனான். 17 வயதில் இருந்து அக்காவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் என்று அதே சிந்தனையில் படித்து முன்னேறி பதவிக்கு வந்தபோது அக்கா தன்னுடன் வந்துவிடுவாள் என்று இங்கே ஊருக்கு வந்தபோது அவனுக்கு இருந்த நம்பிக்கையை அவன் அம்மா அப்பா உடைத்தது பாதி என்றால் அக்கா நித்திலா ஏதோ மீதியையும் உடைத்து விட்டாள். அவன் மனதளவில் நொறுங்கி போனான். நித்திலாவை வெளியே கொண்டு வந்து நல்லா வாழ வைக்கணும் என்ற எண்ணம் மட்டும் இல்லை என்றால் அவன் ஏன் இந்த IAS பதவிக்கு வரப்போகிறான்? திறமை இருப்பவனை கொண்டாடும் சாஃப்ட்வேர் துறையில் போயிருந்தால் இந்நேரம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்கி இருப்பேனே. அப்படி போனால் பணம் வரும்தான். அந்த பணத்தால் இவர்களை போன்ற பரம்பரை பணக்கார முதலைகளை எதிர்க்க முடியாது. ஏனென்றால் இவர்களின் கைப்பாவைகள் தான் அரசியல்வாதிகள். எனவேதான் பதவி, அதிகாரம் எல்லாம் வேண்டும் என்று அவன் இத்தனை தூரம் பாடுபட்டான். ஆனால் நித்திலா எல்லாவற்றையும் ஒன்றுமே இல்லாமல் செய்து வைத்து விட்டாளே. அவன் மனமுடைந்து போய் சோர்ந்த நடையுடன் வீட்டை விட்டு வெளியேற நித்திலா அவனையே வெறுமையாக பார்த்தாள். யாரும் உனக்கு இல்லை, நீ நாதி இல்லாதபடி என்று அடிக்கடி சாந்தினி குத்தி காட்டி பேசுவார். அம்மா அப்பா தங்கைகளை அரட்டி மிரட்டி ஓடவிட்டவள் சாந்தினி. இன்று கதிரவன் வந்து அவளை கூப்பிட்ட போது 1 நிமிடம் திகைப்பு. அதன் பிறகு இவளை எப்படியாவது கூட்டி போகிறேன் என்று பார்த்தார். கதிரவன் சோர்ந்து போனதை கண்டு வருத்தப்பட்டது கவியாளினிதான். சே, பாவம், எவ்வளவு மனசு உடைஞ்சு போறார். ரொம்ப நல்லவர் போல, அண்ணி மாதிரி என்று நினைத்து கொண்டாள். ஆமாம், இப்படி மனதிற்குள்ளும் யாரும் இல்லாத போதும் தான் அவள் நித்திலாவை அண்ணி என்று கூப்பிட முடியும். சிறு வயதில் பாட்டி அவளிடம் நித்திலாவை அண்ணி என்று தான் கூப்பிடச் சொன்னார். அப்படி ஒரு முறை அவள் அம்மா முன் இவள் கூப்பிட அவ்வளவுதான். அவள் அம்மா இவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிவிட்டார். யாருக்கு யாருடைய அண்ணே? இந்த பஞ்ச பரதேசி உன் அண்ணியா? அந்த கிழவி சொல்லி கொடுத்தா நீ சொல்லுவியா? நானே அவளை எப்படி வீட்டை விட்டு விரட்டலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா புதுசாக சொந்தம் கொண்டாடுற? இனிமே அவளை நீ அப்படி கூப்பிட்டாய் நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என்று திட்டினார். அதன் பிறகு யாரும் இல்லாத போதுதான் அண்ணி என்று கூப்பிடுவாள். அதற்கு நித்திலா திட்டுவாள். வேண்டாம் யாழினி, உன் அம்மா பார்த்தா பம்பு என்பாள். தம்பி வீட்டை விட்டு போகும் வரை அவனை பார்த்தவள் திரும்பி உள்ளே போக போக, ஏய் நில்லு. அது ஏன்? உன் ஆசை தம்பி வந்து கூப்பிட்டானே, போக வேண்டியது தானே. எங்கள் உயிரை எடுக்காம நீ போக மாட்டா போல. அது என்னடி, உன் தம்பிக்கிட்ட எவ்வளவு திமிரு இருந்தா? நல்ல மாப்பிள்ளையா, அம்மா அப்பாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்காத மாப்பிள்ளையா, சுயமாக சிந்திக்கிற மாப்பிள்ளையா பாருன்னு ஜாட பேசுகிற. என் மகனை குத்தி காட்டுறியா? என் மகன் அப்படி பெரியவங்க பின்னாடி நின்னதால தான் உன்னை மாதிரி ஒரு தரித்திரம் பிடிச்சவளை பிடிச்சி அவனுக்கு கட்டி வச்சுட்டாங்க என் மாமியார்.
ஒரு 4 வருஷம் பொறுத்திருந்தா பிரச்சனை எல்லாம் சரியாகி இருந்திருக்கும். நாங்களும் எங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி என் மகனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணா பார்த்து கட்டி இருப்போம். என் மகனும் நிம்மதியாக வாழ்ந்திருப்பான். இப்படி வாழா வெட்டியா இருந்திருக்க மாட்டான் என்றதும் வெண்பா தன் கணவனை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிக்க என்று வாயை மூடி ஜாடை கட்டினான் அரிஜித். ஏனென்றால் ஆத்திரேயனின் வெளி மாநில விசிட்டு, வெளிநாட்டு விசிட்டு எல்லாம் எதற்கு என்று அவர்களுக்கு தெரியுமே. சாந்தினி கோபத்தில் கத்திக்கொண்டு இருந்தார். எங்கள் காலை சுத்தின பாம்புடி நீ, ஒரே அடியா வெட்டி வீசலாம்னு பார்த்தா முன்னாடி என் மாமியார் தொல்லை, இப்போ இவன் தொல்லை என்று ஆத்திரேயனை திட்டினார். என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா வாயை மூடிக்கிட்டு இருக்க? இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் உன்னை பற்றி இப்படி பேசுவா என்று கேட்க அழுத்தமாக அம்மாவை பார்த்தவன், அவள் அப்படி சொன்னப்ப எனக்கு கோபம் வந்தது. ஆனால் உண்மைதானே, நான் அப்படித்தானே இருந்தேன். அதனால தானே ரொம்ப ஈஸியாக பாட்டியும் அப்பாவும் இவளை என் தலையில் கட்டினாங்க. உங்கள் எல்லாரையும் எதிர்த்து துணிஞ்சு போக முடியாமல் பாசத்தால் என்னை கட்டி போட்டு மிரட்டினீங்க. உங்கள் மிரட்டலுக்கு பயந்து தான் நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறேன். ஆனால் என் மகன் எனக்கு பொக்கிஷம். எனக்கு என் மகன் போதும். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்றவன் போய்விட்டான். ஆமாம், உங்கள் அண்ணன் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கார் என்றாள் குறும்புடன் வெண்பா. வா பேபி என்று மனைவியை இழுத்து கொண்டு சாப்பிட போனான் அரிஜித். சே, ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டானுங்க என்று சாந்தினி ஏமாற்றமாக சொன்னாள். பின்னே மாமியார் இறந்தது முதல் நித்திலாவை இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற அவர் என்னென்னமோ செய்துவிட்டார். முதலில் சம்மதிக்காத சதானந்தம் கூட ஓகே சொல்லிவிட்டார். அதற்கு காரணம் இந்த கல்யாணத்தினால் 2 பேருமே சந்தோஷமாக இல்லை. அம்மாவோட ஆசைப்படி ஆத்திரேயனுக்கு ஒரு மகன் இருக்கான். அப்புறம் என்ன, அவன் இனிமேலாவது ஒரு வாழ்க்கையை வாழட்டுமே. ஏன் நித்திலாவும் வாழாமல் இருக்கிறாள். அவளையும் பணம் காசு கொடுத்து டைவர்ஸ் கொடுத்தா அவள் அம்மா அப்பாவும் அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாங்களே. பாவம், அந்த பெண்ணும் இங்கே வந்தது முதல் கஷ்டப்படுகிறாள். அன்று இருந்த சூழ்நிலையில் நித்திலாவை திருமணம் செய்து வைத்ததுதான் சரியான முடிவு. அதில் அவருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் ஆத்திரேயன் அந்த அளவு குழம்பி போய் இருந்தான். இந்த நித்திலாவை அவன் தலையில் கட்டி வச்சதால தான் அவனும் என் குடும்பமும் தப்பித்தது. இனி மகனை பற்றி பயப்பட வேண்டாம். சாந்தினி அவனுக்கு பிடித்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து விடுவாள். அவனும் குடும்பம் மனைவி என்று வாழட்டுமே என்று அவரும் சம்மதித்து விட்டார். இதனால் சாந்தினி ரொம்ப சந்தோஷமாக ஒரு நாள் நித்திலாவை, போடி வெளியே, இனி உனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, போ வெளியே என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ள, ஐயோ நான் என்ன தப்பு பண்ணினேன், ஒன்றுமே பண்ணலையே என்று நித்திலா கதறினாள். அவளுக்கும் இந்த வீட்டை விட்டு போக ஆசைதான். ஆனால் மகனை விட்டுட்டு எப்படி போக முடியும்? எனவே தான் சாந்தினியின் காலை பிடித்து கெஞ்சினாள். இதோ பாருமா, உன்னோட நல்லதுக்காகத்தான் சொல்கிறோம். உன்னை ஆத்திரேயனுக்கு பிடிக்கலை, அவனும் வாழாம நீயும் வாழாம இப்படி ஒரு வாழ்க்கை எதுக்கு? அதனால் நான் உன் அப்பா கிட்ட பேசுகிறேன். வக்கீல் மூலமாக மியூச்சுவலாக நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடலாம். நீ இப்போ உன் வீட்டுக்கு போ என்றார் சதானந்தன். என் மகன் என்று நித்திலா தொடங்க, அவன் எங்கள் வீட்டு பிள்ளை, அவனை பற்றி நீ பேசவே கூடாது என்றார் சதானந்தன். நித்திலா மகனை பறித்து கொண்டு என்னை வீட்டை விட்டு அடித்து விரட்டப் போகிறார்கள் என்று பயந்து என் மகனை விட்டுட்டு போக மாட்டேன் என்று கதறினாள். அப்போது வீட்டிற்கு வந்த ஆத்திரேயன் அம்மாவை பார்க்க, அவர் இனியும் இவை இங்கே இருக்க வேண்டாம். உன் மகன்தான் உன்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டானே, இவனுக்கும் 4 வயசு ஆச்சு. இவளை டைவோர்ஸ் பண்ணி அனுப்பிவிடலாம். நான் உனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு பார்க்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் என்றார். அவன் அதிர்ச்சியாக அப்பாவை பார்த்தான். எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. உனக்கு தான் இவளை பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கணும்? டைவோர்ஸ் பண்ணிட்டா அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழலாம் என்றார். அவர்களை முறைத்து பார்த்தவன், நீங்கள் தாராளமாக இவளை வீட்டை விட்டு அனுப்பலாம், அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றான். அதை கேட்ட சாந்தினி மனம் துள்ளியது. மகன் இப்படி சொல்வான் என்றுதான் அவரும் அவனிடம் ஒரு வார்த்தை கேட்காமல் இந்த முடிவை எடுத்தார். நீ இப்படி சொல்வாயின்னு எனக்கு தெரியும் ஆத்திரேயன், அதனால தான் உன்கிட்ட இந்த முடிவை பற்றி நான் சொல்லவே இல்லை என்றார் சாந்தினி. ஓகே நோ ப்ராப்ளம்.
ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இவ இந்த வீட்டை விட்டு போனாலும் சரி இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான். இனி நீங்கள் இவளை என்ன செஞ்சாலும் சரி என்று அவன் உள்ளே போய்விட அதிர்ந்து நின்றார்கள் இருவரும். முதலில் சுதாரித்த சாந்தினி, என்னங்க இவையனை இப்படி சொல்லிட்டு போகிறான் என்று அவர் திணற, ஆமாம் இவன் ஏன் இப்படி சொல்கிறான் என்று புரியாமல் விழித்தார்கள். நீ வா, இப்போவே போய் கேட்கலாம் என்று அவர்கள் உள்ளே போக நித்திலா எதுவுமே நடக்காத மாதிரி எழுந்து சமையலறைக்குள் போனாள். மகனின் அறைக்கதவை தட்ட திறந்தவன், நினைச்சே என்றபடி, இப்போ என்ன என்றான். நீ புரியாமல் பேசுகிறா திரேயன், அவளை டைவர்ஸ் பண்ணாட்டி எப்படி நீ இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்? யார் பெண் கொடுப்பா? ஏற்கனவே 2ஆம் தாரமாக வர எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டா. மறந்துட்டு சொல்கிறீங்கம்மா, 3ஆம் தாரம் என்றான் ஆத்ரேயன். டேய் நீ வேற, எரியிற நெருப்புல ஏண்டா எண்ணெயை ஊத்துற என்று கடுப்பானால் சாந்தினி. இப்படி நீங்கள் டென்ஷன் ஆனாதான் என் விஷயத்தில் மூக்க நுழைக்க மாட்டீங்க என்று நினைத்தவன், கிளம்பலாம் நீங்கள் என்றான். என்னது கிளம்புறதா? ஏண்டா நீ எந்த காரியமும் ஒழுங்காக செய்ய மாட்டியா? லவ் பண்ணினியே, அதையாவது உருப்படியாக செஞ்சியா? அதுவும் இல்லை. இப்போ உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் வழிவிட மாட்டேங்கிற. அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்தா தானே நான் உன் பொண்ணு பார்க்க முடியும். ஏண்டா டைவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற என்று சாந்தினி கேட்க, அதுதான் பதிலை நீங்களே சொல்லிட்டீங்களே என்றான். என்னது நானா? நான் என்ன சொன்னேன் என்று சாந்தினி குழம்ப, எங்களுக்கு டைவர்ஸ் ஆகிட்டா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்களே, அதுக்குத்தான் வேண்டாம்ங்கிறேன் என்றான்.